திருவண்ணாமலைக்கு செல்கிறீர்களா? அந்த வழிபாட்டு தலம் பற்றிய ஒவ்வொரு கோணத்திலும் கோடிக்கணக்கான ரகசியங்கள் மறைந்து கிடக்கின்றன. ஆனால் இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்க முடியாது. சிலர் உண்மையில் அங்கு கடவுளின் திருவுருவத்தை சில வினாடிகளுக்கு மட்டுமே கண்டதாக கூறுகிறார்கள். இதெல்லாம் கற்பனைதானா அல்லது உண்மையா? திருவண்ணாமலை ஆன்மீகத்தின் அடையாளம். பனியும் மூடிய அருணாசல மலையும் சிவனின் அகன்ற சக்தியின் நினைவு சின்னமான இந்த அருணாசலேஸ்வரர் கோவிலும் உலகெங்கும் பறந்து விளங்குகின்றன. ஆனால் ஒரு குறிப்பிட்ட கதையை பற்றி பலரும் பேச மறுக்கிறார்கள். கடவுள் சிலருக்கு மட்டும் காட்சி அளிப்பார் என்ற நம்பிக்கையோடு பலரும் கோவிலுக்கு செல்கிறார்கள். ஆனால் 1997 நடந்த ஒரு மாறுபட்ட நிகழ்வு யாராலும் மறக்க முடியாதது. 1997 ஆண்டு மார்கழி மாதம் கார்த்திகை தீப திருவிழா நடந்து கொண்டிருந்த போது கோவிலின் முன்புறம் ஒரு வினோத ஒளி மின்னியது. எல்லோரும் அந்த விளக்கை மலையில் இருந்து எரிகிறது என்று நினைத்தனர். ஆனால் ஒரு சில பக்தர்கள் மட்டுமே ஒரு அபூர்வ காட்சியை பார்த்ததாக கூறுகிறார்கள். அந்த ஒளியின் நடுவில் சிலர் உருவம் கொண்ட ஒரு பெரிய மனித உருவத்தை காண கூறினார்கள். சிலர் அதை சிவபெருமான் என்றார், சிலர் அதை விஷ்ணுவின் தோற்றம் என்றார். சுமார் 30 வினாடிகள். இதுவே அந்த அபூர்வ காட்சியின் நீடிப்பு. கடவுள் திருவுருவமாக வந்தாரா அல்லது இது ஒரு இயற்கையின் அதிசயமா? வியப்பில் இருந்த மக்கள், நீங்கள் பார்த்தீர்களா என்று ஒருவருக்கொருவர் கேட்டபோது அதற்கான பதில்கள் ஒருமித்தமாக இல்லை. சிலர் அதை தெளிவாக கண்டதாக கூறினார்கள், மற்றவர்கள் எதுவும் பார்க்கவில்லை என்று கூறினர். அந்த நேரத்தில் அங்கிருந்த பாலசுப்பிரமணியன் என்ற பக்தர் ஒரு ஒளி வானத்தில் இருந்து கீழே இறங்கி அதில் ஒரு பெரிய திருவுருவம் தெரிந்தது. நான் என் விழிகளை உறுத்தி பார்த்தேன், அது மறைந்துவிட்டது என்றார். இது நடந்த இடம் அருகிலேயே இருந்த மூதாட்டி ஒருவர், கடவுள் இங்கேதான், இப்படி எப்போதும் நிகழும் என்று கூறினார். ஆனால் இன்றளவும் இந்த காட்சி பற்றி உறுதியாக யாரும் பேச தயங்குகிறார்கள். இந்த காட்சி நிஜமாக இருக்க முடியுமா அல்லது இதை உருவாக்கிய கற்பனைதானா? பின்னாளில் சிலர் இது மலைப்பகுதியின் பிரகாச கோணங்களில் உருவாகும் மர்ம ஒளிக்கதிர்கள் என்று விளக்கினார்கள். ஆனால் அதற்கு எந்த நம்பகமான ஆதாரமும் இல்லை. இந்த அபூர்வ நிகழ்வுகள் திருவண்ணாமலை கோவிலில் துவங்கி இன்றும் தொடர்கின்றன. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை உணர்ந்திருக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கீழே பகிரவும். மேலும் அப்படி ஒரு காட்சி மீண்டும் நிகழ்ந்தால் அதை படம் பிடிப்பது நம் பாக்கியமா?